வணக்கம். எடப்பாடி பழனிசாமி ரொம்ப உற்சாகமா இருக்கிறாரு. செம்ம குஷியில இருக்கிறாரு. குஷியில இருக்கிறாரு அப்படிங்கிற மாரி எல்லாமே செய்திகள் வருது. காரணம் என்னன்னா, திமுக கூட்டணி அவர் நினைச்ச மாரி உடையுதுப்பா அப்படிங்கிற மாரி இருக்கு. விசிகா வந்து வெளியேற போறாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வெளியே வரப்போகுது. அப்படியே தொடர்ந்து கம்யூனிஸ்ட்டும் வெளியே வந்துரும். எல்லா கட்சியும் வந்தா எங்க போவாங்க? நம்மள்ட்ட தானே வரணும். திமுக விட்டு அதிமுகவுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. காரணம் என்னன்னா, விசிகா நடத்த போற மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுக கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் இருக்கிற விசிகா ஒரு நேரடி அழைப்பை தொல் திருமாவளவன் கொடுக்குறாரு. யாருக்கு? எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு. அப்புறமா செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாரு, இதுக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் கிடையாதுங்க, எங்கள் கூட்டணி அது தனியாக, இது அரசியலுக்கு மது ஒழிப்புக்கு எதிராக செயல்படுற எல்லா ஒத்த கொள்கையுடைய அனைவருமே இந்த மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி சாராய கடைகள்லாம் மூடுறேன்னாரு, டாஸ்மார்க்கெல்லாம் மூடுறேன்னு சொன்னார்? சொல்லவே இல்லையே. அவர் எப்படி கூப்பிடுறீங்க? திமுக நாங்கள் குறைக்கிறோன்னு சொன்னாங்க, குறைச்சிருக்காங்க. ஒரு 500 கடையை மூடிருக்கிறாங்க. அப்புறமா வேறு சைடு எங்கிட்டாவது ஒரு 500 கடையை திறந்துருப்பாங்க. அது ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ விசிகாவுக்கு என்ன பிரச்சனை? அவங்களுக்கு பார் கிடச்சிருக்கோம், பாரில் அவங்க ஆட்கள் இருந்திருப்பாங்க, எல்லாமே எடுத்திருப்பார். ஆனாலும் இப்போ திடீர்னு திமுகவுக்கு எதிராக நாங்கள் இது பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன? அது திமுக கூட அவர் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லை. பெரிய மூத்த தலைவர்கள், கட்சியில் இருக்கிற மூத்த தலைவர்கள் தொல் திருமாவளவனை மதிக்கலை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதனால் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்துறதுக்கும் முதலமைச்சருக்கு அதை சொல்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறேன்னு நினைக்கிறாரு. அதிமுகவுக்கு ஒரு அழைப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதிமுக கண்டிப்பாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் கொஞ்சம் மாற்றி பேசுகிறது அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின்கிட்ட கேட்கும்போதும் அது அவருடைய கொள்கை, அவருடைய கோட்பாடு, அவர் என்ன வேணாலும், அவர் கட்சி மாநாடு, அவர் என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு கடந்து போயிட்டார். அதே போல் முதலமைச்சர் ஸ்டாலினும் அவங்க தெரியும், இது மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரியும், நமக்கு ஒன்றும் அதிலான பிரச்சனை கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். 2016 இதே போல் தான் என்ன செஞ்சாங்க, திமுக கூட்டணியிலேருந்து வெளியே மக்கள் நல கூட்டணி அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. விஜயகாந்த் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஆரம்பித்த போது விஜயகாந்துக்கு இருக்க செல்வாக்கு எல்லாமே இந்த 2016 தேர்தலோடு முடிஞ்சு போச்சு. அந்த அளவுக்கு எல்லா கட்சியுமே வாஸ் அவுட் ஆயிடுச்சு. அப்படி ஒரு மக்கள் நல கூட்டணியை உருவாக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே திக்குமுக்காடி போய் கிடந்தாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. வேறு எந்த கட்சியுமே சேர்த்துக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இல்லை. இவங்க ஓட்டை பிரித்தனால 2016 திமுக ஆட்சியில் உட்கார முடியாமல் திரும்பவும் ஜெயலலிதா ஆட்சியில் உட்கார முடிய ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த பஞ்சாயத்துலாம் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான கதையெல்லாம் ஓடியாந்துச்சு. சரி, இப்போ 2026 அதே போல் ஒரு கூட்டணி, மக்கள் நல கூட்டணி போல் யார் ஓட்டை பிரிக்க போகிறாங்கன்னா, யார் ஓட்டையும் பிரிக்க போகல, அப்படியே போய் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து, யார் யார்? விசிகா, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டு, இவங்க எல்லாமே ஒன்று சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி தான் 2026 முதலமைச்சர். 2016 அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் யோசிச்சு பாருங்கள். விஜயகாந்த் இப்படி தான் சொன்னாங்க. அதே போல் வாஸ் அவுட் பண்ணி விட்டாங்க. அதே போல் 2027 இவர் தான், எடப்பாடி தான், எங்கள் அண்ணன் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி பேசி காலவாரி விட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 2016 அப்புறம் இவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவான பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது திமுக கூட ஒரு கூட்டணி வச்சே ஆகணும் அப்படின்னு விசியெல்லாம் தவம் கிடந்தாங்க. ஒரு சைடு பாமக வேறு அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம போய் சேரணும், பாமக இருக்கிற இடத்துல நம்ம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு விசிகா போய் தமான்னு திமுகவில் ஒரு துண்டை போட்டு வேட்டியை கழட்டி போட்டு எல்லாமே பண்ணி அப்படியே கூட்டணிக்குள்ளே உள்ளே போனாங்க. கூட்டணிக்குள்ளே உள்ளே போன பிறகு காங்கிரஸ் கட்சி, மதிமுக, விசிகா, கம்யூனிஸ்ட் எல்லாமே உள்ளே போய் அங்கே நின்று ஒரு மரியாதையான ஒரு வெற்றியை பெற்றாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் இதே கூட்டணி இருந்தது. இந்த கூட்டணி கட்சி அங்கீகாரம் பெறுறதுக்கு எங்களுக்கு 2 MP வேணும் அப்படின்னு தொல் திருமாவளவன் முதலமைச்சர்கிட்ட பேசி வாங்கி அப்புறமா இப்போ கட்சி அங்கீகாரம், நிரந்தர சின்னம் பானை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். இப்போ தனி கட்சி, மாநில கட்சிங்கிற அங்கீகாரம் கிடைச்ச பிறகு அவருக்கான ஒரு இது இருக்கும்ல, அந்த கெத்தை இப்போ காட்ட ஆரம்பிக்கிறார். தனக்கு அங்கீகாரம் வாங்கி கொடுத்த அந்த கட்சிக்கு எதிராகவே இப்போ மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதிமுக எதிர்கட்சியை வாங்க, நீங்கள் திமுகவுக்கு எதிராக பேசுங்க, நான் உட்காந்து ரசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாட்டாம மனப்பான்மையில் தொல் திருமாவளவன் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் நாங்கள் தான். 2026 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நாங்கள் தான் அப்படின்னு கூட்டணி கட்சிகள் சொல்லும்போது இதை பார்த்துக்கிட்டு திமுகவும் சும்மா இருக்காது. என்னடா இது இப்படியெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, நம்மனால தான் இவங்க ஜெயித்தாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு வேதனை அவங்களுக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, தொல் திருமாவளவன் என்ன தான் அவங்க கட்சிக்குள்ள தொண்டர்கள் இருந்தாலும்
அந்த வேட்பாளருக்கு நிற்கிறவங்களுக்கு செலவு பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா, கூட்டணி கட்சிகள் எல்லாமே திமுக தான் செலவு பண்ணியிருக்கிறாங்க. செலவும் பண்ணியிருக்கிறாங்க. கூட்டணி கட்சி ஜெயிக்கிறதுக்கு அந்த கட்சி தொண்டர்களும் இறங்கி போராடி இருக்கிறாங்க, ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நேரடியாக களத்தில் இருந்து பார்த்தவர் தொல் திருமாவளவன். இருந்தாலும் அவருக்கு திமுக திரும்பவும் ஆட்சியில் உட்காரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்துகிற மாதிரி அவர் இருக்கிறார். காரணம் வந்து என்ன அப்படின்னா, திமுக பாஜக ஒரு மென்மையான போக்கை கடைப்பிடிக்கிறாங்களோ, மாநில அரசும் மத்திய அரசும் ஒரு ஒன்றிணைந்து செயல்படுற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு வந்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை வர வச்சு காயினை வெளியிட்டது, 2வது அவர் நினைவிடத்தில் போனது, முதலமைச்சர் அவர் பாராட்டினது, கலைஞர் அவர் பாராட்டினது, அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தது, இதெல்லாம் வந்து திருமாவளவனுக்கு பிடிக்கவே இல்லை. எங்கே பாஜகவுக்கு இவர் வந்து ஒத்துழைக்கிறாரோ முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வந்துருச்சு. அதனால் வந்து என்ன பண்ணுறது, திமுக கூட்டணிக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம திடீர்னு பாஜகவுக்கு எதிராக நம்ம பேச முடியாமல் ரொம்ப தவிக்கிறோம். அதை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ளே இருந்தாலும், வெளியே போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பயமும் அவருக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ 2026 காலத்தில் எப்படியாவது நம்ம எடப்பாடி பழனிசாமி கிட்ட போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி போனால் அதிமுக வலுவான அதிமுகவா, ஜெயலலிதா போல் ஒரு வலுவான அதிமுகவா இருக்கா? அவங்களே வந்து பயங்கரமாக பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. ஆனால் அவர் கூட கூட்டணி வைக்கிறவங்க ஜெயிக்க வைப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட்டு எல்லாத்துக்குமே இருக்குது. அவர் கூட போய் சேர்ந்தால் நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. இப்போ திமுகனா கண்டிப்பாக தன் கூட்டணி கட்சிகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒத்துழைப்பு கடைசி வரைக்கும் கொடுப்பாங்க. அவங்க வெற்றி பெறுறதுக்கும் வந்து ரொம்ப மிக முக்கியமாக காரணமாக இருப்பாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிகிட்ட அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது. கூட்டணி கட்சிகளை வந்து நிறைய இடங்களில் தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து எடப்பாடி பழனிசாமி செல்வாக்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து இப்போயே வந்து அதிமுக சைடு போயிடலான்னு சொல்லிட்டு விசிகா தொல் திருமாவளவன் நினைக்கிறாரு. அதுக்காக தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாரு. ஏற்கனவே வந்து அதிமுகவில் தேமுதிக கூட்டணியில் இருக்குது. எதுக்காக இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு ராஜ்யசபா சீட்டு, அதுவும் 2026 அதில் வந்து தான் தருவேன். ஏன்னா அந்த இதில் வந்து கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் திடீர்னு கூட்டணி மாறி நீங்கள் போனாலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ராஜ்யசபா சீட்டை நாங்கள் தரணும் அப்படின்னோம்னா 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் எங்கள் கூட கூட்டணியில் இருக்கணும்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவங்கள கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணிக்குள்ளே வச்சார். அதனால் அங்கிட்டு தேமுதிக இருக்குது. வந்துருச்சா மக்கள் நல கூட்டணிகள் 2. இப்போ வந்து அடுத்தது வந்து காங்கிரஸும் உள்ளே வரப்போகுது. காங்கிரஸ் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இம்மானுவேல் சேகரனோட நினைவு நாள். இந்த நாளில் வந்து போய் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை போகிறாரு, பரமக்குடிக்கு போகிறார். அங்கே போனால் அவர் இம்மானுவேல் சேகரனுக்கு ஒரு குரு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு வரும்போது அவருக்கு வந்து செய்தியாளர் சந்திக்கும் போது பயங்கரமான ஒரு பதட்டம். என்னங்க போலீஸ் ஒரு பாதுகாப்பே கொடுக்கலங்க, ஒரு மாநில தலைவர் வர ஒரு பாதுகாப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னங்க பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு கும்பல் பெரிய கும்பல் இருக்குது. அவ்வளோ பெரிய கும்பலில் கட்டுக்கடங்காமல் இருக்கிற மக்களை எவ்வளோ பேர் தான் கட்டுப்படுத்துவாங்க? பாதுகாப்பு வேணும் மாநில தலைவர் அப்படின்னா இவருக்கே கண்டிப்பாக கூட கூட்டிகிட்டு போயிருப்பார். ஒரு 50-100 பேரை கூட்டிகிட்டு போயிருப்பார். அவங்கள வச்சு ஒரு பாதுகாப்பு ஏற்படுத்திக்கலாம். திமுக அரசு வந்து இப்படி இருக்குது, மெத்தனை போக்கு இருக்குது, எங்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பே கொடுக்காமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து அவர் வந்து திமுக அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்லும்போது அப்போ தான் யோசனை தோணுது. மக்கள் நல கூட்டணி 2.0 ஆரம்பிச்சிருச்சா, 2.0 ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமியை முன்னிறுத்தி இவங்க தொல் திருமாவளவனும் சரி, இவர் செல்வ பெருந்தகையும் சரி இப்போ இறங்கி திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களை பண்ணுறாங்க. அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. திமுக தான் செல்வ பெருந்தகையை வந்து மாநில தலைவர் பதவியை காங்கிரஸ்லேருந்து வாங்கி கொடுத்தாங்க. அவங்க நினச்சாங்கன்னா ராகுல் காந்திகிட்ட சொல்லி இவர்கிட்ட வந்து மாநில பதவியை தூக்கி விட்டுற முடியும். செல்வ பெருந்தகை ஏற்கனவே ஒரு 5-6 கட்சி மாறி தான் வந்து இங்கே காங்கிரஸுக்கு வந்து இவர் வந்து மாநில தலைவர் பதவி வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லி அதிருப்தியில் தான் விஜய் தரணியெல்லாம் வந்து அவங்க வந்து பாஜகவுக்கே போனாங்க. என்ன கட்சிக்காக கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு தராமல் இவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி. அதே போல் கரூர் ஜோதிமணி எம்பி அவங்களுமே அதே போல் ஒரு அதிருப்தியில் இருந்துகிட்டே இருக்கிறாங்க காங்கிரஸ் தலைமை மேலே. இது போல் வந்து காங்கிரஸுக்காக இருக்கிற நபர்களை, விசுவாசமாக இருக்கிற நபர்களை மாநில தலைவராக போட்டால் என்ன அப்படின்னு சொல்லி மாநில தலைவரே மாற்றுறதுக்கு முதலமைச்சர்னால முடியும். இதை எதிர்பார்த்தது தான். அவர் ஏற்கனவே இதை எதிர்பார்த்தாரு. கண்டிப்பாக நம்ம கூட இருக்கிறவங்க அதிருப்தியில் இருக்கிறாங்க, அதிருப்தியை தெரிவிக்கிறாங்க. நம்ம கட்சிக்கு, நம்ம ஆட்சிக்கு எதிராக கூட அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு போவாங்க. தேர்தல் நெருங்க அவங்களுடைய சுயரூபத்தை காட்டுவாங்க. அதனால் எல்லாத்துக்கும் தயாராக இருங்க. 234 தொகுதியும் நம்முடைய லட்சியம். 200 தொகுதி
கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் வந்து ஏற்கனவே வந்து கட்சி நிர்வாகிகளுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போயிருக்கிறார். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அது இறங்கி தான் செயல்படுவாங்க. திமுக இதை பற்றி பெருசாக கவலையே படலை. விசிகா போனாலும் சரி, காங்கிரஸ் போனாலும் சரி, கம்யூனிஸ்ட் போனாலும் சரி, அதை பற்றியே கவலையே படலை. தனித்து போட்டி போகிறா இருந்தாலும் தனித்து போட்டி போட 2026 சட்டமன்ற தேர்தலில் ரெடியாக இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து கவலையே படலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி போட்டுமே, போய் அவங்க பாட்டுக்கு அங்கே நிற்கட்டுமே அப்படின்னாலும் இப்போ பிரிஞ்சு திமுக கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு வர்றதுக்கும் யோசனை பண்ணுறாங்க. காரணம் வந்து எடப்பாடியை நம்பி நம்ம நின்றோம்னா ஜெயிக்க முடியுமா? அவர் அதிக தொகுதி தரட்டும், அதிக சீட்டு தரட்டும், அவ்வளவு வேணாலும் பணம் தரட்டும், ஆனாலும் நம்மளால் அவர் தலைமையில் இருக்கிற கூட்டணிக்குள்ளே போனோம்னா நம்மளால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. பார்க்கலாம் மக்கள் நல கூட்டணி எப்படி 2.0 என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். என்ன காரணங்கள்லாம் இன்னமும் சொல்லுவாங்க. இன்னும் கம்பி கட்டுற கதையெல்லாம் இன்னும் பார்த்து என்னங்க கூட்டணி விட்டு விலக போகிறீங்களா அப்படின்னு செய்தியாளர் கேட்டால் இன்னும் கம்பி கட்டுற கதையெல்லாம் நிறையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க.